முயற்சி, திறமை, தன்னம்பிக்கை இவைகளுக்கு சொந்தக்காரர்களான கடகராசி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இனிமே உங்க வாழ்நாள் முழுக்கவே நீங்க நல்லா தான் இருக்க போறீங்க. ஒருவேளை இல்ல, நீங்க இன்னும் கஷ்டத்த தான் சந்திச்சுட்டு இருக்கீங்க. அதேமாரி நீங்க இன்னும் கடனாளியா தான் இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில தினமும் நீங்க ஒரு போராட்டமா தான் உங்க வாழ்க்கைய நீங்க வாழ்ந்துக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இனி வரும் காலத்துல இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல மாற்றத்த தரப்போது. அந்த மாற்றம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றத்த தரக்கூடிய மாற்றமா தான் வரப்போது. உங்க வாழ்க்கையில, உங்க வேலையிலயும் சரி, உங்க தொழில்லயும் சரி, நீங்க பார்க்காத பணத்த பார்க்க போறீங்க. சேர்க்காத செல்வத்த சேர்க்க போறீங்க. செல்வ செழிப்போட வாழ்க்கையில மிகப்பெரிய கோடீஸ்வர ஒரு நிலைமைய அடைய போறீங்க. எட்டி தொட முடியாத உயரத்தை நீங்க தொட போறீங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டத்த தரப்போற ஒரு குரு பயிற்சி தான் இந்த வருஷம் அத்தனை கடக ராசிக்காரர்களும் சரி, கடக லக்னக்காரர்களும் சரி நடந்திருக்க குரு பயிற்சி. அத பத்தி தான் இன்னைய தலைப்புல நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் வரும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கும் ஒரு லைக் ஒண்ணு குடுத்துருங்க. சரிங்களா? அதாவது முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும். முயலாமை வெல்லாது. சரிங்களா? முயலும் ஜெயிக்கும், ஆமையும் ஜெயிக்கும். அப்ப யாரு ஜெயிக்க மாட்டாங்க? முயலாமை. முயற்சி பண்ணாதவங்க ஜெயிக்கவே மாட்டாங்க. சரிங்களா? அதாவது ஏகப்பட்ட பேர் நஷ்டம் நஷ்டமாகி அவங்க தொழில் நஷ்டமாகி, இல்ல வேலை இழந்து ஏகப்பட்ட கஷ்டத்துக்கு ஆளாகி ஏழையா போயிருக்கலாம். ஆனா, அவங்க முயற்சி பண்ணி ஒரு சில இதில தோல்விய சந்திச்சிருக்கலாம். ஆனா, அதே முயற்சிய அவங்க கன்டினியூஸா அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் இருக்கு. சரிங்களா? அதுதான். இப்ப முயலும் ஜெயிக்கும், ஆமையும் ஜெயிக்கும். ஆமை ரொம்ப மெதுவா தான் நகரும். ஆனாலும் அது கன்டினியூஸா ஓடுச்சுன்னா அதுவும் ஜெயிக்கும். சரிங்களா? ஆனா, முயற்சி பண்ணாதவங்க ஜெயிக்கவே மாட்டாங்க. ஏன்னு சொல்றேன்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையான காலம். இந்த மாரி காலம் திரும்ப கடகராசிக்காரங்களுக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா 10ல குரு இருக்கார். 10ல குரு இருந்தா வேலையும் சரி, தொழிலும் சரி நல்ல முறையில மேம்படும். அதிக லாபம் வரும், அதிக லாபம் வரும். எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க. அதே மாரி உங்க வேலையில நீங்க கரெக்ட்டா பண்ணீங்கன்னா, அதுக்கான அங்கீகாரம் இந்த இந்த நேரத்தில கிடைக்கும். அதாவது ப்ரமோஷன் கிடைக்கும், இன்கிரிமெண்ட் கிடைக்கும், நல்ல முறையில கிடைக்கும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாரி கிடைக்கும். அதேமாரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை தான்னு நீங்க சாதாரணமா நெனச்சுக்காதீங்க. சரிங்களா? இப்ப ரோட்ல ஒரு பெரிய கம்பெனி அண்ணாந்து பார்த்துக்கிட்டு போறீங்க. ஒரு 10 மாடி, 15 மாடி இருக்கு. சரிங்களா? அண்ணாந்து பார்த்துக்கிட்டு போவீங்க. ஆனா, நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, அந்த கம்பெனியிலே நீங்க உள்ள போய் உட்காரலாம். அந்த அளவுக்கு ஒரு யோகத்த குரு பகவான் உங்களுக்கு குடுப்பார். அதே மாரி, இன்னைக்கு நீங்க திருமணம்னு போய் பொண்ணு கட்ட நின்னீங்கன்னு வச்சுக்கங்களேன், இன்னைய காலகட்டத்தில மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாரு? எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு தான் கேட்பாங்க. சரிங்களா? அவர் என்ன பிசினஸ் பண்றாரு? அவருக்கு சொத்து எவ்வளோ? சொந்த வீடு இருக்கா? இதெல்லாம் அடுத்தது தான். எங்க வேலை பார்க்குறாரு? எவ்வளோ சம்பளம்? ஃபர்ஸ்ட்டு கொஸ்டினே அதுதான். சரிங்களா? அது இருந்ததுனாவே சக்சஸ் தான். அதே மாரி இப்போதைய காலகட்டத்தில படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன், பொண்ணு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டம். அதாவது ஏகப்பட்ட பேரு மிகப்பெரிய பணக்காரர்கள், அ சொத்துக்கள்லாம் அதிகமாலாம் இருக்கு. அப்படி இருந்தாலுமே அவங்களால பொண்ணு கட்ட முடியல. ஏன்னா வேலையில இல்ல. வேலைன்றது அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். இப்ப அது எதுக்குன்னு வச்சுங்களேன், இப்ப நீங்க வேலைக்கு போறீங்கன்னா, நீங்க எதுவும் அதில முதலீடு போட போறது கிடையாது. உழைப்பு மட்டும் தான் நீங்க போட போறீங்க. அதேமாரி 30ஆம் தேதினா உங்களுக்கு கரெக்ட்டா சம்பளம் வந்துரும். எவ்ரி மந்த் 30ஆம் தேதி உங்களுக்கு சம்பளம் வந்துரும். நீங்க நம்பலாம். 100% கரெக்ட்டா நம்பலாம். இதுவோ நீங்க இப்ப பிசினஸ் பண்ணீங்கனாவோ, இல்ல விவசாயம் பார்த்தீங்கனாவோ, அப்படி நீங்க நம்ப முடியாது. உங்களுக்கு வந்தால் தான் அது. சரிங்களா? லாபம் நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போட்டு அதில உங்களுக்கு ஏதாவது லாபம் கிடைச்சா மட்டும் தான். இல்லன்னா இல்ல. ஆகையால நல்ல வேலை கிடைக்கும். அந்த வேலை உங்களுக்கு கிடைக்குது பார்த்தீங்களா கம்பெனி, அந்த கம்பெனி உங்களுடைய அந்தஸ்தெல்லாம் பன்மடங்கு அதிகரிக்கும். அதுக்கடுத்து உங்கள நீங்களே பார்க்கறதுக்கு வேற மாரி பார்ப்பீங்க. ஒரு மிகப்பெரிய ஹீரோ மாரி உங்கள பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையா அடையக்கூடிய நல்ல வேலை கிடைக்கும். இல்லப்பா எனக்கு வேலைக்கு போறதுக்கு எனக்கு கம்ப்ளீட்டா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. நான் எப்பயுமே பிசினஸ் தான் என்னோட லட்சியமே, என்னோட ட்ரீமே பிசினஸ் தான்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு நல்ல முறையில பிசினஸ் நடக்கும். அதிக வருமானம் வரும். அதிக வருமானம் வரும். சரிப்பா நல்ல வேலை கிடைச்சிட்டுது. நல்ல பிசினஸ்ன்னு போகுது.
அதுக்கடுத்து திருமணம் நடக்கும். திருமணம்ன்றது சாதா விஷயம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய வேலையில் வேணாலும் இருந்துக்கோங்க, சரிங்களா? நான் வேலை செஞ்ச இடத்துல கூட என்னோட மேனேஜர்ஸ்லாம் வெளிநாட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நான் ரிப்போர்ட் கொடுக்கணும், சரிங்களா? அவங்க வந்து ஏகப்பட்ட பேர் திருமணம் ஆகாதவங்க தான். நல்ல பயங்கரமாக வேலை செய்வாங்க. அவங்க வேலை செய்கிற திறனுக்காக தான் அவங்க அந்த லெவலில் உயர்ந்திருக்காங்க, சரியா? பன்மடங்கு சம்பாதிக்கிறவங்க. பட் அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கல, சரிங்களா? இவ்வளோ சம்பாதிச்சு இவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்து இவ்வளோ பெரிய பதவியில் இருந்து என்னங்க புண்ணியம்? ஒரு திருமணம், குடும்பம் இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட்டு தானே. அப்படிப்பட்ட திருமணமும் உங்களுக்கு பெஸ்ட்டாக அமையும், பெஸ்ட்டாக அமையும், சரிங்களா? நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க. எல்லாருமே பரவாயில்லையே, நல்ல இடத்துல பொண்ணு கட்டிட்டாங்களே, நல்லா இருக்கே பொண்ணு, அந்த சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல முறையில் எல்லாமே சூப்பராக அமையும். இந்த காலகட்டத்தில் இந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களும் சரி, இந்த அரசியல்வாதிகளும் சரி, கொஞ்சம் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஏன்னா 8ல் சனி இருக்கார், அஷ்டம சனி. அதிகார துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது, மக்களை துன்புறுத்தக்கூடாது. இந்த அரசியல்வாதிகளாம் அந்த எம்எல்ஏ மந்திரிலாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை திட்டுறது, மக்களை கேவலமாக பேசுறது, மக்களோட நிலத்தை அடித்து பிடுங்குறது, சரிங்களா? மக்களை வந்து மதிக்காமல் அவங்கள வந்து வாய்க்கு வந்த மாதிரி திட்டுறது, மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு அது பண்ணாத விடுறது, இந்த மாதிரி மக்கள்கிட்ட லஞ்சம் வாங்குறது, இந்த மாதிரி அதிகார துஷ்பிரயோகம் பண்ணால் அந்த வேலைக்கு ஆபத்து இருக்குது. ஆகையால் மற்றபடி நீங்கள் வந்து போகிறீங்க, உங்கள் வேலையை செய்கிறீங்க, நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். குரு பகவான் அதுக்கான அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்தே ஆகுவார். அதுக்கான ரெகக்னேஷன் உங்களை தேடி வரும். ஒருவேளை அந்த இதை வந்து நீங்கள் அந்த வேலையை நீங்கள் தவறாக பண்ணிக்கிட்டு சில பேர் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதிகார துஷ்பிரயோகம். நான் அதிகாரி, நீ சொல்கிறத நான் என்ன கேட்பேன், நான் சொல்கிறது தான் நீ கேட்டு போனோம். யாராவது ஒருத்தவங்க ஒரு வேலைக்காக வராங்க, போயிட்டு அடுத்த வாரம் வாங்கங்கிறது, அப்புறம் அடுத்த வாரம் வந்தால் திரும்ப போயிட்டு அடுத்த வாரம் வாங்கங்கிறது, இதெல்லாம் ரொம்ப அதிகார துஷ்பிரயோகம். ஒரு வேலை வராங்கன்னா அவங்க எவ்வளோ வேலையை விட்டுட்டு அதுக்காக கிளம்பி வராங்க, நீங்கள் அந்த வேலையை செஞ்சு கொடுத்து தானே இருக்கீங்க. அதை நீங்கள் டைம் எடுத்து கவனமாக அதை நீங்கள் பண்ணி கொடுக்கணும். அதை விட்டுட்டு போய் நாளைக்கு வாங்குறது, போயிட்டு அடுத்த வாரம் வாங்குறது, எனக்கு வேலை இருக்குது இன்னும் 10 நாள் கழித்து வாங்குறது, அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அந்த வேலைக்கே ஆபத்து வந்துடும். ஏன்னா சனி பகவான் சும்மா விட மாட்டார். இந்த காலகட்டத்தில் தான் இந்த அரசியல்வாதிகளாம் மாட்டுறது, ஏகப்பட்ட பேர் கைதாகி உள்ளே போகிறது, அதே மாதிரி ஏகப்பட்ட விஏஓ இவங்கெல்லாம் இந்த லஞ்ச ஒழிப்பு துறையில் வந்து லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் இருக்காங்களே, அவங்க மூலயமா பிடிக்கப்படுறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான், சரிங்களா? ஆகையால் பிடிச்ச பிறகு தான் தெரியும், ஐயோ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம வந்து கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணும். அதை முன்கூட்டியே சொல்கிறேன், அதிகார துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு நடிகர் விஜயகாந்த் இருக்கார் இல்லைங்களா, அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்து எதிர்கட்சி அந்தஸ்துக்கே வந்தார் அவர், சரிங்களா? 2வது எலெக்ஷனில் எதிர்கட்சி அந்தஸ்துக்கே வந்தார். ஆனால் அதை அவர் சரியாக பயன்படுத்தவில்லை. எந்த கட்சியெல்லாம் நம்ம வளர்ந்தோமோ அந்த கட்சியை பகைச்சிக்கினார். ஏன்னா அடுத்தடுத்த லெவல் நம்ம வந்துக்கினே இருக்கணும். அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு போட்டிட்டார், அவர் மட்டும் ஜெயித்தார், ஒரே ஒரு எம்எல்ஏ. அதுக்கடுத்து என்ன பண்ணார், 29 எம்எல்ஏ ஜெயித்தார் அதிமுக கூட்டணியில், சரிங்களா? ஜெயிச்சாரா? சரி, ஜெயிச்சுட்டு அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கணும், இல்லை மக்கள் பணியில் அவர் செய்யலாம். அதை விட்டுட்டு அந்த கட்சியை திரும்ப எதிர்த்துன்னு நம்ம அடுத்து சீஃப் மினிஸ்டராக வந்துடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னு அவருக்கே தெரியாமல் வளர்த்த கட்சியை வந்து பகைச்சிக்கிட்டாரு. அதே மாதிரி பொது இடத்துல அவர் வந்து அநாகரிகமாக நடந்துக்கிறது, இதெல்லாம் பார்த்து அவருடைய செல்வாக்கே குறைஞ்சி போச்சு. இன்றைக்கி அவரோட வாக்கு சதவீதம் 1% கூட கிடையாது, கிட்டத்தட்ட 15% அளவுக்கு வந்தவர் அவர். எதுக்கு சொல்கிறேன்னா, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது, சரிங்களா? இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் கடமையை கரெக்டாக பண்ணிங்கன்னா அதுக்கான பலன் வரும். அதே மாதிரி வீடு வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க, அதுக்கான பணமும் உங்களுக்கு ரெடியாக வரும். அந்த அளவுக்கு நீங்கள் சம்பாதிப்பீங்க, வீடு சொத்தெல்லாம் சேரும். அதே மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு வந்து சொத்து அதிகமாக சேர்க்குற ஒரு யோகம் இருக்குங்க. குரு பகவானை அதிகமாக நன்மை செய்யறதுல கடகராசி ஒன்று. கடகராசிக்காரங்க அதிகமாக சொத்து வாங்குவாங்க, அதிகமாக சொத்து சேர்ப்பாங்க. அந்த விதத்தில் பார்க்கும்போது நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும், சரிங்களா? இந்த காலகட்டம் சரி, நல்ல முறையில் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், வீடு வாகனங்கள்லாம் வாங்குவீங்க, இடம் இல்லாமல் இருக்கிறவங்க இடம் வாங்குவீங்க, வீடு இல்லாமல் இருக்கிறவங்க வீடு வாங்குவீங்க, வேலை சூப்பர் வேலை கிடைக்கும், திருமணம் நல்ல இடத்துல திருமணம் நடக்கும், குழந்தை நல்ல முறையில் பிறக்கும், சொந்த வீடு வாங்குவீங்க, ஆடம்பர கார் வாங்குவீங்க. நீங்கள் வேலை செஞ்சு சம்பாதிக்கிற அந்த பணத்தெல்லாம் நல்ல முறையில் சேமிச்சிங்கன்னா கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு இருக்குது. இனிமேல் அதாவது 30% உங்களுடைய சம்பளத்தை சேமிக்கணும், அதை அதிகப்படுத்தணும், சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடில் நீங்கள் அதிகப்படுத்தணும். வீட்டு மனை வாங்கி போடுங்க, சரிங்களா? அது ஒரு பிஸ்னஸ் மோட்டிவேஷனுக்காக தான் சொல்கிறேன். அதாவது எனக்கு வந்து வீடு இருக்குது, சொந்த வீடு இருக்குது, ஏன் நான் எதுக்கு வீட்டு மனை வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் ஒரு இடத்த நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு 10 லட்சம், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, 10 லட்சத்துக்கு நீங்கள் வாங்குறீங்க,
அந்த வீட்டு மனையோட மதிப்பு அதுக்கு அடுத்த வருஷம் 20 லட்சமா மாறும். அப்போ உங்களுக்கு 10 லட்சம் லாபம் தானே. உடனே இன்னொரு ஒரு 4, 5 வருஷம் ஆனா அது 30 போகும், 40 லட்சம் கூட போகும். அப்போ உங்களுக்கு லாபம் தானே. ஒரு வியாபார நோக்கத்துக்காக அதை செய்யுங்க. நீங்க ஒண்ணும் வந்து சில பேர் வந்து எனக்கு வந்து வீடு வந்து இருக்கு. நான் எதுக்கு போய் வீட்டு மனை வாங்கணும் அப்படின்னு கிடையாது. உங்களுடைய பணத்தை நீங்க அதிகப்படுத்துறீங்க. இந்த மெத்தட்ல மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆனவங்க எத்தனையோ பேர். மண்ணுல வந்து இன்வெஸ்ட் பண்ணி தோத்தவங்க சரித்திரமே கிடையாது. சரிங்களா? ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் வரும், அதிகமாக வரும். அதை நல்ல துறையில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். விரைய செலவு பண்ணக்கூடாது. தேவைக்கு அதிகமாக செலவு பண்ணவே கூடாது. சரிங்களா? தேவைக்கு அதிகமாக பண்ணவே கூடாது. தேவையான செலவு மட்டும் பண்ணுங்கள். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு 4-5 வருஷத்தில் நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக வரலாம். ஆகையால் நீங்கள் கோடீஸ்வரன்னு வச்சிங்களேன், உங்கள் மனைவி கோடீஸ்வரி, உங்கள் குழந்தைங்களாம் கோடீஸ்வர வீட்டு பிள்ளைங்க, உங்கள் குடும்பமே கோடீஸ்வர குடும்பம். சரிங்களா? ஆகையால் இந்த குரு பயிற்சி அத்தனை கடக ராசிக்காரர்களும் சரி, கடக லக்னக்காரர்களும் சரி, மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லி நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரனா வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட்.